நவராத்திரியை வந்து 3 இதுவாக பிரிப்பாங்க. ஆமாம் சார். ஃபஸ்ட்டு 3 நாள் துர்கை, அடுத்த 3 நாள் லக்ஷ்மி, அடுத்த 3 நாள் சரஸ்வதி. 10வது நாள் வந்து துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியுடைய ஐக்கிய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய மகா திரிபுர சுந்தரி. இதுதான் வந்து நவராத்திரியுடைய பூஜையுடைய ஒரு தத்துவம். இந்த தடவை கூடுதலாக ஒரு நாள் வந்திருக்கே, அப்போ அந்த 10வது நாள் யாரை கும்பிடணும் அப்படின்னு எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. 10வது நாளும் சரஸ்வதியே கும்பிடலாம். 9வது நாள் எப்படி இருந்தாலும் சரஸ்வதி தான் கும்பிட போகிறோம். 10வது நாளும் சரஸ்வதியை கும்பிடுங்க. சரஸ்வதியை அதிகமாக கும்பிட்றதுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்வேன். கண்டிப்பாக சார். ஏன்னா சரஸ்வதி வழிபாடுங்கிறது ரொம்ப அபூர்வமானதுங்க. இப்போ எந்த செல்வம் நிலைக்கும்? கல்வி செல்வம் இல்லையா? அதனால் வந்து நிலையான செல்வத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் சரஸ்வதி தான். சொல்லுவாங்க, லக்ஷ்மி கடாட்சம் இருந்து சரஸ்வதி கடாட்சம் இல்லைன்னா ரொம்ப ஆபத்தும்பாங்க. அதாவது நிறைய பணம் இருந்து அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல், அல்ல அது ஹேண்டில் பண்ணுறதுக்கு வேணுங்கிற அந்த ஒரு நாலெட்ஜ் இல்லாமல் ஒருத்தர் இருந்துட்டான்னு வச்சுங்களேன், ஏமாற்றிடுவாங்க. பணம் நிறையா இருந்தாலும் அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? அது மாதிரி அந்த நாலெட்ஜ் தான் சரஸ்வதி. சரஸ்வதினா வெறும் நம்ம ஸ்கூலில் படிக்கிற படிப்பு, காலேஜில் படிக்கிற படிப்பு, அந்த எஜுகேஷன் மட்டும் இல்லை, வாழ்க்கைக்கான எஜுகேஷன், நாலெட்ஜ். ஓகே.